உலக மக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வீடியோவில் நாம் மறந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். இதில் அது போன்ற மற்றொரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஏக இறைவனாகிய அல்லாஹ் தனது மார்க்கத்தை உலக மக்களுக்கு தெரிவித்து அவர்களை நல்வழிப்படுத்த தூதர்களை அனுப்பினான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அனுப்பிய தூதர்களில் இறுதி தூதராகவும் சிறப்புகள் மிகுந்த தூதராகவும் திகழ்பவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அறியாமை இருளில் மூழ்கி இருந்தார்கள். அந்த மக்களை நேர்வழிப்படுத்த இறைவன் தன் தூதர் மூலம் ஒழுக்கத்தின் இலக்கணங்களை வகுத்து தந்தான். அதன்படி நபிகளாரும் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். இதையே திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் தூதரில் திட்டமாக உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகின்றது. அத்தகைய சிறப்புமிக்க உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி பண்புகளில் சிலவற்றை காண்போம். எத்தனை சொத்துக்கள் செல்வங்கள் பல இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படும் மக்கள் வாழும் இந்த உலகத்தில் தன்னிடம் இருப்பதையெல்லாம் நற்காரியங்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை நபிமொழிகளின் மூலம் நாம் அறியலாம். ஒருவருடைய நல்ல குணாதிசயங்களையும் தனிச்சிறப்புகளையும் அறியும் போதுதான் அவரின் மீது அன்பு அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு வைப்பது, நேசம் வைப்பது என்பது முஸ்லிமான அனைத்து நபர்களின் மீதும் கட்டாயமாகும். நான் ஒருவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் மற்றுமுள்ள மனிதர்கள் அனைவரையும் விட பிரியமானவராக ஆகின்ற வரை அவர் முஹ்மினாக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஒரு மனிதர் முஃமினாக இருப்பதற்கான அடிப்படை என்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் நினைப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று கூறுகின்றான். அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொண்ட அவருக்கு அன்னலாரின் வாழ்க்கை முழுவதும் ஒரு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எவர்கள் அல்லாஹ்விடம் அருளை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மேலும் எவர்கள் தம்முடைய இவ்வுலக மறு உலக வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை தங்களுடைய வாழ்க்கை முறையாக ஆக்கிக் கொள்ளட்டும். இதுவே மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதையின் ஒளிவிளக்காக இவ்வுலக மறு உலக வாழ்க்கையில் அனைவருக்கும் வெற்றியை தேடித்தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை கவனிக்கும் போது அவரவருடைய சூழ்நிலைகளில் பலதரப்பட்ட நிலைப்பாடுகள் அரங்கேறி இருக்கிறது. சிலர் நாட்டை ஆளும் அரசர்களாக, சிலர் பல துறைகளில் நிர்வகிக்கும் நிர்வாகிகளாக, இன்னும் சிலர் தொழிலதிபர்களாகவும், சிலர் செல்வந்தர்களாகவும், பலர் ஏழைகளாகவும் இருக்கிறார்கள். இதுபோல் குடும்பவியல், பொருளாதாரம், கல்வி, வியாபாரம், விவசாயம், மருத்துவம், அரசியல், ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் போன்ற மனிதன் வாழ்வதற்கு ஆதாரமாக எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்துறையில் சிறந்து விளங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது இறைவனால் அன்னலாருக்கு மட்டும் வழங்கப்பட்ட சிறப்புக்குரிய அம்சமாகும். அல்லாஹ் தஆலா அகிலத்தை படைத்து தம் புகழை நிலைநாட்ட நாடிய போது லா இலாஹ இல்லல்லாஹ், தன் தேவைகளை பூர்த்தி செய்யும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த கலிமாவை அறிமுகப்படுத்த விரும்பினான். அப்போது தன்னுடைய புனிதமிக்க பெயருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க பெயரையும் சேர்த்து புனிதமிக்க கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அமைத்து பூர்த்தியாக்கினான். மனிதர்கள் எங்கு பிறந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வெள்ளையராகவோ கருப்பராகவோ இருந்தாலும், மனிதகுலம் தோன்றியது முதல் இறுதி வரை வரக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளே ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்று நடப்பவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள். நிராகரிப்பவர்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்தாலும் மறுமையில் கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இறை தூதருக்கும் தம் சமுதாயத்தார் தொடர்பாக ஒரு சிறப்புக்குரிய பிரார்த்தனை உண்டு. எல்லா தூதர்களும் அந்த பிரார்த்தனையை அவசரப்பட்டு இம்மையிலேயே கேட்டுவிட்டனர். நான் எனது பிரார்த்தனையை மறுமை நாளில் என் சமுதாயத்தாருக்கு பரிந்துரை செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன். அல்லாஹ் நாடினால் என் சமுதாயத்தாரில் யார் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ அவருக்கு அது கிடைக்கும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் நம்முடைய தூதரை நினைக்காமல் விட்டு விடுகின்றோம். ஆனால் நம் தூதர் அந்த இறுதி பரிந்துரையை கூட தன்னுடைய சமுதாயத்தினருக்காக வைத்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட தூதரையா மறந்து வாழ்கின்றோம். தாலா இந்த உலகில் நம் அனைவரையும் நபி அவர்களை முழுமனதோடு ஏற்று பரிபூரணமாக பின்பற்றி நடந்து மறுமையில் கை செய்தப்படுவதை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். நான் உட்பட மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே, ஆனால் அந்த தவறை தீர்த்துக் கொள்பவர்கள் தான் மறுமையில் வெற்றியை பரிசாக பெற்றுக்கொள்கின்றனர். அத்தகைய மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்து வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் மாற்ற வேண்டிய மற்ற விஷயங்களை பற்றி காண்போம். இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.